அரசியல் என்பதை சிலர் வியாபாரமாகத்தான் செய்கின்றார்கள். அதுவும் நம்முடைய இலங்கை நாட்டில் சொல்லவே தேவையில்லை. இந்த 78 ஆண்டுகளாக தமிழர்களுக்கு மறுக்கப்படும் உரிமை என்ற ஒன்றை வைத்து அரசியல் செய்து அதில் தன்னுடைய குடும்பத்துக்கு சொத்து சேர்ப்பதிலேயே தீவிரம் காட்டும் அரசியல்வாதிகள் அன்று தொற்று இன்றும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். மாற வேண்டியது அவர்கள் அல்ல, வாக்களிக்கும் நாம் தான். 3 தசாப்தங்கள் யுத்தம் நடந்தது நமது நாட்டில். ஆயுத வழியில் கேட்டு கிடைக்காத உரிமைகளை நாங்கள் தந்து விடுவோமா என்று பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியில் இருந்த அமைச்சர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதுவென்னவோ உண்மைதான். ஆனாலும் நம்முடைய உரிமைக்காக எப்போதும் குரல் ஒலித்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதை மாத்திரமே முழுநேர வேலையாக எடுத்துக்கொள்ளாமல் எத்தனையோ கிராமங்களில் படிப்பதற்கு வசதி இல்லாமல் எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள், எத்தனையோ ஏழைகள், எளிய மக்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரால் உதவி செய்ய முடியும். ஆனால் அதை செய்ய மாட்டார்கள். வாயில் மட்டும் வடை சுடுவார்கள். அச்சக்கா புச்சக்கா என்று பாராளுமன்றத்தில் போலியாக கத்தத்தான் இவர்களுக்கு தெரியும். இனிவரும் காலத்திலாவது இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை நாம் நிராகரிக்க வேண்டும்.